Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் ஜூஸ் வச்சு ஒரு சூப்பரான ரவா லட்டு தான். பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிறலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இதில் திரும்ப எந்த தண்ணியும் சேர்க்காம அந்த அரைச்ச பீட்ரூட்டில் இருக்க ஜூஸை மட்டும் அப்படியே திக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ரவையில் அதிகமான தண்ணி சேர்க்க முடியாது, கொஞ்சமாக தான் சேர்ப்போம். அது கொஞ்சம் திக்கான ஜூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜூஸும் ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு பேனை காய வச்சு அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்ச உடனே கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அளவுகள்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 கப் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இது கூட சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது. என்னோடய மொபைல் கேமரா சரியில்லை, அதனால் அது வேறு கலரில் தெரியுது. இன்னும் நல்லா உதிரியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வேறு கேமரா வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலரில் இருக்குன்னு. இந்த ரவையை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இந்த ரவை சூடாக இருக்கும் போது சர்க்கரையை சேர்த்திங்கன்னா சர்க்கரை உடனே உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை குட்டி குட்டியாக ஒரு லட்டாக பிடிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருக்குது, லட்டு பிடிக்க வரலை அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் பால் இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்துடும். பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி ஆகுது. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிரியமாகவும், இந்த கலரை பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.